ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம முட்டைகளை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி நான் 5 அளவுக்கு முட்டைகள் எடுத்திருக்கேங்க. எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. முட்டைகளை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முட்டைகளோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ட்ரை ஆக்க விட வேணாங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ ஸ்க்ராம்பிள்டு பண்ண எக்கை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. மனம் சூப்பராக இருக்குது. ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, பாதி அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. வெங்காயத்தோட கலர் ரொம்ப மாறிட வேண்டாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நல்ல பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம்தான். 2 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கேரட்டும் முட்டைக்கோஸும் மட்டும் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதில் பீன்ஸு, கேப்சிகம் இந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா காயை கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் காய் வேகக்கூடாதுங்க. ஒரு அரை பதம் அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கிட்ட காயை நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன். காய் இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் ரொம்ப நேரம் வெந்தால் நல்லா இருக்காதுங்க சாப்பிட்றதுக்கு. பாஸ்மதி அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் தாங்க வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ்க்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள்டு பண்ணி வச்ச எக்கை சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சாதத்துலேயே நான் உப்பு சேர்த்து தாங்க குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க. ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா உதிரி உதிரியான அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்டில் எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.